ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கல்நரி. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பசங்களுக்கு ஸ்கூல் லீவும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கூல் லீவ் விட்டா பசங்க என்ன பண்ண போறாங்க? மோஸ்ட்லி நல்லா வெயில விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா அம்மாக்களையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் டென்ஷன். டெய்லி என்னடா பண்றது, அதுவும் ஹெல்த்தியா என்ன பண்றதுன்னு தான் ரொம்ப யோசிப்பீங்க. உங்களுக்காண்டியே ஹெல்த்தியா ஒரு ட்ரிங்க் ரெசிபி பண்ண போறேன். அந்த ரெசிபி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே வாட்டர்மெலன் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஒரு வாட்டியாவது வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்டுருவோம். இந்த வாட்டர்மெலன் சில பேர் ஜூஸா சாப்பிடுவாங்க, சில பேர் கட் பண்ணி சாலட்டா சாப்பிடுவாங்க. இப்படி விதவிதமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வாட்டர்மெலனோட சில்லுன்னு பால் சேர்த்து குடிச்சா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதை வாட்டர்மெலன் மில்க் ரெசிபின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு பெரிய கிளாஸ் நிறைய பால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கிறேன். அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா நான் பால்ல தண்ணி சேர்க்கல. கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிடக்கூடாது. சில நேரம் திக்கான பால் நம்ம சூடு பண்ணும்போது அடி பிடிக்கும். இந்த மாதிரி அப்பப்ப மிக்ஸ் பண்ணோம்னா அடி பிடிக்காம நம்ம பார்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கண்டென்ஸ் மில்க் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபைனலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷமாவது வச்சு நல்லா சில்லுன்னு கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் நிறைய கட் பண்ண வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் கண்டிப்பா நல்லா சில்லுன்னு இருக்கணும். அவ்வளவுதாங்க, வாட்டர்மெலன் மில்க் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியா வாட்டர்மெலன் மில்க் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன்.
இந்த ஏலக்காய் பொடி டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா மட்டும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த டேஸ்டான ட்ரிங்க்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.